ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். எக்ஸாமின் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3axy ஃபார் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கேட்டாலே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்துகிட்டு அதை ஜீரோன்னு ஈக்குவேட் பண்ணணும். செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அது மினிமம், லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் மேக்ஸிமம். இதை தான் இங்கே பண்ண போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன். ஆனால் இது எக்ஸு ஒய் ரெண்டு டேர்மும் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸும் எடுப்பேன், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் எடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ். அப்போ இது 3x² வந்துடும். இது மைனஸ் 3ay, எக்ஸ் பிகம்ஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. அடுத்து டோ எஃப் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு எது பண்ணுறோமோ மற்ற டேர்ம் எல்லாமே சப்போஸ் டு பி எ கான்ஸ்டன்ட். அப்போ இது 0, இது 3y² மைனஸ் 3axன்னு வரும். ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன பண்ணணும், அதை ஈக்குவேட் டு 0 போடணும். ஸோ இந்த டேர்மையும் ஈக்குவேட் டு 0 போடுவேன். டோ எஃப் பை டோ எக்ஸும் ஈக்குவல் டு 0 போடுவேன். டோ எஃப் பை டோ ஒய்யும் ஈக்குவல் டு 0 போட போகிறேன். அப்போ என்னாகும், 3x² மைனஸ் 3ay ஈக்குவல் டு 0. அப்போ இதில் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா x² மைனஸ் ay ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இங்கே டோ எஃப் பை டோ ஒய் இதை 0 போட்டோன்னா 3y² மைனஸ் 3ax இஸ் ஈக்குவல் டு 0. இங்கேயும் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ y² மைனஸ் ax ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இந்த ரெண்டுமே சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு இதை வந்து எக்ஸ் என்னன்னு நான் பார்க்குறேன். y² ஈக்குவல் டு axன்னு வரும். அப்போ எக்ஸ் என்னது, y² பை a. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஒன்றில் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், அதை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண போகிறேன். வந்து இப்போது y² பை a இதை தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். அப்போ என்னாகும், x² அதாவது y² பை a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ay ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னாகும், y⁴ பை a² மைனஸ் ay ஈக்குவல் டு 0 ஆர் இந்த ay இந்த சைடு வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா நியூமரேட்டர் போயிடும். ஸோ இட் இஸ் y⁴ ஈக்குவல் டு a³ இன்ட்டு y. இதை மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ வந்து ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவில் வரும், ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டுத்துலேயும் y காமன், மீதி y³ மைனஸ் a³ ஈக்குவல் டு 0. ஒரு ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா ஐதர் y இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைனா y³ மைனஸ் a³ ஈக்குவல் டு 0. அப்போனா y³ ஈக்குவல் டு a³ ஆர் y ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். ஸோ என்னோட y வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். y வேல்யூஸ் கண்டுபிடிச்சா x வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. இப்போ y ஈக்குவல் டு 0, எக்ஸு வந்து y² பை a. அப்போ 0² 0 பை எனி நம்பர் இஸ் 0ன்னு வந்துடும் எக்ஸு. அடுத்து இப்போ y ஈக்குவல் டு a, எக்ஸ் என்ன வரும் இங்கே பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு y², அதாவது a² பை a, அது ஏன்னு வந்துடும். ஸோ x அண்ட் y கண்டுபிடிச்சாச்சு. when my x is 0, y is 0, when my x is a, y is a. அப்போ ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸு அதை தான் எடுத்துக்கணும். 0,0 a,a இது ரெண்டும் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்து இதை வந்து மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். இதில் ஏன்றது என்னன்னு கேட்டால் டோ² f பை டோ x², அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பி வந்து டோ² f பை டோ எக்ஸ் டோ ஒய், அதே மாதிரி சி வந்து டோ² f பை டோ y². இது மூணையும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி இங்கே டோ எஃப் பை டோ எக்ஸ் இருக்குது. இதை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா 6x, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அதுதான் இங்கே ஏ டோ² f பை டோ x². அடுத்து பி பாருங்கள், டோ² f பை டோ எக்ஸ் டோ ஒய், அதாவது டோ, இது வந்து இதோட மீனிங் என்னென்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய். அதாவது இந்த ஒய் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஒய் டேர்ம் எங்கே இருக்குது, இது இருக்குது. இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 3aன்னு வந்துடும், எக்ஸ் வந்து 1 ஆகிடும். ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் 3a. லாஸ்ட்டு டோ² f பை டோ y², அதாவது இதை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும். அப்போ 3 2s are 6y வரும். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ உங்கள் சியோடது 6y. அடுத்து டெல்டான்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். டெல்டான்றது என்னென்னா ஏசி மைனஸ் b². இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, இந்த ஏவும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் b² பண்ணணும். ஏசி என்னது, ஏ வந்து 6x, சி வந்து 6y,
மைனஸ் பி ஸ்கொயர்டு, அதாவது பி வந்து மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர்டு. இங்கே இருக்குது பாருங்கள், ஏபியோட வேல்யூ இங்கே இருக்குது 6x மைனஸ் 3a, அதனால தான் 6x, இது வந்து மைனஸ் 3a, இந்த சி வந்து 6y. ஸோ 36xy மைனஸ் இந்த மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ப்ளஸ் 9a ஸ்கொயர்னு வரும். இதுதான் உங்களுடைய டெல்டா வேல்யூ. இப்போ ஒரு டேப்லேஷன் போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. உங்களுடைய ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் என்ன இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0,0வும் a,a தான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். அதை எடுத்து எழுதிடுவோம். அடுத்து இப்போ நம்ம டெல்டா கண்டுபிடிச்சது 0,0 இதுதான் உங்கள் டெல்டா. இதில் எக்ஸு ஒய்க்கு 0 போட்டோன்னா என்னோடய ஆன்சர் என்ன வரும், இது ரெண்டும் 0 ஆகிடும். இதில் வந்து மைனஸ் ஆஃப் 9a ஸ்கொயர்டு மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் பாருங்கள், எக்ஸு ஒய் 0 போட்டால் மைனஸ் 9a ஸ்கொயர்னு இருக்கும். அது லெஸ் தென் 0. இந்த டெல்டா எது கண்டுபிடிக்கிறோன்னா, இஃப் மை டெல்டா இஸ் லெஸ் தென் 0, அங்கே மேக்ஸிமா மினிமாலாம் கிடையாது. ஸோ அதை சேடில் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிடுவோம். இந்த இடத்துல நான் ஏபிசி வேல்யூ போட்டிருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இப்போது எப்போ என்னோடய டெல்டா வேல்யூ லெஸ் தென் 0வோ அங்கே மேக்ஸிமாவும் கிடையாது, மினிமாவும் கிடையாது, எதுவும் எழுத வேணால் சேடில் பாயிண்ட்டுன்னு போட்டுருங்க. அது அடுத்த பாயிண்ட்டு a,a. இப்போ a,a கண்டுபிடிச்சோன்னா 36 இன்ட்டு a, அதாவது எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே a, ஒய் வர இடத்துல a. அப்போ இது 36a ஸ்கொயர் மைனஸ் 9a ஸ்கொயர். அப்போ 27a ஸ்கொயர்னு வரும், விச் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6x, 6 இன்ட்டு a கிரேட்டர் தென் 0. பியோட வேல்யூ மைனஸ் 3a லெஸ் தென் 0. சி 6a கிரேட்டர் தென் 0. இதில் பார்த்தீங்கன்னா ஐதர் a ஆர் சி கிரேட்டர் தென் 0 இருக்குது. இங்கேயும் டெல்டா கிரேட்டர் தென் 0 இருந்தால் அது அவங்க தான் வரும் மேக்ஸிமம் மினிமலாம். அப்போ எப்போ மினிமா வரும், when my a is greater than 0 மினிமா ரிவர்ஸில் வரும். a greater than 0னா மினிமா, less than 0னா மேக்ஸிமா. அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஆர் மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல XYயில் a,a போடணும். கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூன்றது கொடுத்துருக்க கொஸ்டினில். கொடுத்துருக்க கொஸ்டின் x cube ப்ளஸ் ஒய் க்யூப் மைனஸ் 3axy. எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக a போட்டால் a க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபுக்கு பதிலாக a போட்டால் a க்யூப் மைனஸ் 3axy மைனஸ் 3a இன்ட்டு a. அப்போ இது வந்து a க்யூப் ப்ளஸ் a க்யூப் மைனஸ் 3a க்யூப்னு வரும். ஸோ மைனஸ் a க்யூப் தான் இதோட ஆன்சர். அதே தான் இதுக்கும் வரும், ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு வேல்யூ தான். ஸோ மேக்ஸிமம் மினிமம் எல்லாமே இதே வேல்யூ தான். பட் மினிமம் எப்போ வரும், when my a is greater than 0. மேக்ஸிமம் எப்போ வரும், when my a is less than 0. ஸோ the point a,a is minimum if a is greater than 0 and maximum when a is less than 0. அவ்வளோதாம்மா இந்த சம். தேங்க்யூ.